தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 6 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். சாகுபடி இழந்த துக்கத்தில் மாரடைப்பு ஏற்பட்டும் தற்கொலை செய்து கொண்டும் இதுவரை 43 விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கம்பத்துப்பட்டியைச் சேர்ந்த பவுன்ராஜ் என்ற விவசாயி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். 13 ஏக்கர் பரப்பில் மக்காச்சோளம், மிளகாய் போன்றவற்றை ஏக்கருக்கு 20,000 ரூபாய் செலவு செய்து பயிரிட்டிருந்தார். ஆனால் அவை அத்தனையும் கருகியதால் தனது நிலத்திற்கே சென்று விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். உரிய அரசு நிவாரணம் கட்டாயமாக வழங்கிட வேண்டும் என தமிழக அரசையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் பொதுமக்கள் சார்பாக, விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூர் மாவட்டம் வடுகக்குடியைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்ற விவசாயி காவிரி நீரை நம்பி 7 ஏக்கர் சாகுபடி செய்திருந்தார். தண்ணீர் கிடைக்காமல் சாகுபடியை தொடர முடியாத நிலையில் இருந்த அவர் கூட்டுறவு வங்கியில் பெற்ற கடனை திரும்பச் செலுத்துவது பற்றி மன உளைச்சலில் இருந்ததாக கூறுகிறார்கள் உறவினர்கள். இந்த நிலையில் வயலுக்கு சென்ற அவர் பயிர் கருகியதைக் கண்ட மன அழுத்தத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். நாகை மாவட்டத்தில் மட்டும் இன்று ஒரே நாளில் 2 விவசாயிகள் உயிரிழந்தனர். திருமருகல் ஒன்றியம் திருப்புகலூர் ஊராட்சியைச் சேர்ந்த கண்ணன் என்ற விவசாயி அண்மையில் தனது மனைவியை இழந்தவர். 13 வயது மற்றும் 6 வயதில் 2 குழந்தைகளுடன் 2 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து சாகுபடி செய்து வந்தார். பயிர் முளைத்து வந்த நிலையில் போதிய தண்ணீர் இன்றி கருகியதைக் கண்டு மயங்கி விழுந்து நெஞ்சுவலியால் கண்ணன் வயலிலேயே உயிரிழந்தார். வயலுக்கு காலையில் போனது, வயல்லாம் கருவி போய் தண்ணி இல்லாமல் காஞ்சி போய் உடனே வந்து 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அது நெஞ்ச மாரடைப்புனால இறந்து போயிட்டாங்கப்பா. மூச்சு பச்சு இல்லாமல். ராமர்மடம் பகுதியில் 3 ஏக்கர் நிலத்தில் சம்பா சாகுபடி செய்திருந்த பக்ரிசாமி என்ற 70 வயது விவசாயியும் பயிர் கருகிய வேதனையில் மன உளைச்சலால் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். நேற்று தண்ணி அரைக்க நாங்களும் போயிருந்தேன். தண்ணி அரைச்சோம், தண்ணி பத்தலை. அதோட வந்தாங்க, ராத்திரி விடியோடு புலம்பிடுறாங்க. 10 மணி வரைக்கும் நான் பேசிகிட்டு தான் இருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, மழை பெய்யும், ஒன்றும் விளைஞ்சிரும், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு பேசியிருந்தோம். இல்லை தம்பி, ஒன்றும் ஆகாது போல்ருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இது பண்ணியிருந்தாங்க. அதோட சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிடல. அதோட நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு விடியவும் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு. அரியலூர் மாவட்டம் சேனாபதி கிராமத்தைச் சேர்ந்த ராமையன் என்ற விவசாயி புள்ளம்பாடி வாய்க்கால் மூலம் நெல் நடவு செய்வது வழக்கம். இந்த ஆண்டு மேட்டூரில் இருந்து போதிய தண்ணீர் திறந்துவிடாத சூழலில் 2 லட்சம் ரூபாய் செலவு செய்து பாசனத்திற்காக ஆழ்துளை கிணறை அமைத்தார். அதிலும் போதிய தண்ணீர் கிடைக்காத நிலையில் மனமுடைந்த ராமையன் மழையை எதிர்பார்த்து வயலில் எள்ளாவது தெளித்து விளைவிக்க எண்ணி வயலுக்கு சென்றார். ஆனால் எள் தெளிக்க கூட வயலில் ஈரமில்லாததைக் கண்டு மனம் வேதனை அடைந்த அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த பெரிய கருப்பன் என்ற விவசாயி பயிர் வாடிய வேதனையில் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். கண்ணியம்பட்டி பகுதியில் நெல்லும் மக்காச்சோளமும் வட்டிக்கு கடன் வாங்கி அவர் சாகுபடி செய்திருந்தார். மழையின்றியும் போதிய தண்ணீர் இல்லாததாலும் பயிர் கருகிய வேதனையில் விஷமருந்தி வயலில் மயங்கி கிடந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தமிழகத்தில் சாகுபடி இழந்த வேதனையில் இதுவரை 40க்கும் அதிகமான விவசாயிகள் கடந்த 2 மாத காலத்தில் உயிரிழந்து உள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.